Hello guys, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸோட 7 வீக்ஸ் சேலஞ்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படிங்க 7 வாரத்தில் முடிக்க முடியுமானா தாராளமாக முடிக்கலாம். ஒரு ப்ராப்பரான ஸ்கெடியூல் அண்ட் ப்ராப்பரான கைடன்ஸோடு படிக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களால் 7 வாரத்தில் முடிக்க முடியும். சரிங்களா? 7 வாரம் அப்படிங்கிறது எப்படி மேம் சொல்கிறீங்க, என்ன கணக்குப்படி 7 வாரம் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட டாபிக்ஸ் வந்து ஒரு வாரமும் உங்களுக்கு மொத்தமாக ஒரு 6 வாரம் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? 6 வாரமும் தனித்தனியாக பிரித்து படிக்க போகிறீங்க. மொத்தமாக ஃபைனலாக வந்து அந்த 7வது வாரத்தில் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அந்த ஸ்கெடியூல் வச்சு உங்களுக்கு நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி, இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அந்த வீக்கோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். எவ்ரி வீக்கெண்ட் சண்டேல வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் சம்ஸ் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு சாப்டர் தான், அதுவும் 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸசைஸு, அதோட சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு 4வது யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். இது ரெண்டும் சேர்த்தாலே 2 எக்ஸசைஸ் மட்டும்தான், அவ்வளோதான். ஓகேவா? சரி, அடுத்து Feb 16 அதுக்கு அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா LCM and HCF. இதுவும் அதே போல் தான், ரொம்ப சின்ன சம்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? மீச்சிமாவும் மீப்போமாவும், மடங்கு, காரணிப்படுத்துதல், இது 2 மட்டும்தான். ஓகேங்களா? ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ்குள்ளே நமக்கு எதுவும் அடங்கிரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், விழுக்காடு, லாபம் மற்றும் நஷ்டம் மற்றும் தள்ளுபடி. பர்சன்டேஜுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் தான் இருக்கும். பர்சன்டேஜ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே 4வது சாப்டரில், ஐ மீன் 4வது யூனிட்டில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இருக்கும், அவ்வளோதாங்க. சம்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் இருக்கும். அது எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வீக்கில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க். இதுவுமே சம்ஸ் வந்து பார்க்க தாங்க நல்லா பெருசாக இருக்கும். அந்த கேள்வி தான் வாசித்து பார்க்க 5-6 லைனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆன்சர் எல்லாமே ஒரே ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது எல்லாமே ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். அடுத்து ஏரியா அண்ட் வால்யூம். இது மட்டும்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரப்பு மற்றும் கொள்ளளவு மட்டும்தான் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். 200க்கும் மேலே கொஷின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வந்துடும். உங்களுக்கு 6th-லேருந்து 9th வரைக்குமே ஆன்சர்ஸ் வந்து கடகட வந்துடும். 10th மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன மேம் தருவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெக்கார்டட் கிளாஸஸ் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான பிளேலிஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான பிளேலிஸ்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். கம்ப்ளீட் ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸ் வந்து நமக்கு தேவையான சம்ஸ், நமக்கு தேவையில்லாத சம்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணியிருப்போம். அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்துடும். இன்கேஸ் நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 1 வீக்குக்குள்ளே February 9க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளேலிஸ்ட்டை வந்து அசஸ் பண்ணி நீங்கள் படித்து முடிச்சணும். அடுத்த வீக்குக்குள்ளே LCM and HCF பிளேலிஸ்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே காமன் தான். ஓகேங்களா? யார் வேணாலும் பார்த்துக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் Feb 16க்குள்ளே நீங்கள் சம்ஸ் வந்து போட்டு பார்த்தணும். சரி மேம், நான் இப்போ பேட்சில் ஜாயின் பண்ணுறேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் PDF-ஆக உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஓகே இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் செல்ஃபாக உட்காந்து ஒரு நோட்டு போட்டு இதுதான் ஆன்சர், நான் கொஷின்லாம் எழுதலைங்க, வேறு ஆன்சர் மட்டும் எழுதுறேனாலும் நீங்கள் தனித்தனியாக ஒரு வீடியோஸாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அதை புரிஞ்சுக்கிட்டு எழுத வேண்டியதாக இருக்கும். இப்போ இன்கேஸ் உங்கள் கையில் வந்து ஒரு கைடு வந்து இருக்குது, ஐ மீன் வந்து இந்த ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் PDF இருக்குன்னா அடுத்தடுத்த ப்ரொசீஜர் நீங்கள் டக்குன்னு ஈஸியாக வந்து போகலாம். அண்ட் நீங்கள் படித்ததை எவ்ரி வீக்கெண்ட் வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 6 வீக் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, March 23rd, ஸோ March 16க்கு அடுத்து வரக்கூடிய சண்டே March 23rd வந்து கம்ப்ளீட் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் படிச்சிங்களோ, என்னென்ன சம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களோ அது எல்லாமே சேர்த்து March 23rd வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போ மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு 1.5 மாதத்தில் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடுறீங்க. புக்கில் இருக்கிறது ப்ரீவியஸாக கொஷின்கிற பிளேலிஸ்ட்டு எல்லாமே வந்து அசஸ் பண்ணி எல்லாமே படித்து முடிச்சுட்டு அந்த March 23 7வது வாரம் கம்ப்ளீட் டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துறீங்க. அதுக்கு அடுத்த டேட்லேருந்து என்ன பண்ணுவீங்க, March 24 நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸில் வந்து வச்சுக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஒரு 1.5 மாதம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி டக்குன்னு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடுறீங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு உங்களால் ரெடியாக முடியும், எக்ஸாமுக்கு ஒரு 25 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஒரு 1.5 மாதத்தில் நீங்கள் ரெடியாக போகிறீங்க வித் சொல்யூஷன் PDFஸோட. ஓகேங்களா?
ஸோ பேட்ச் வந்து எப்படி மேம் தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா, அதாவது ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப் எப்படி எங்களுக்கு தருவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பைலிங்கல் தான். உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக தருவீங்களானா கிடையவே கிடையாது. மேலே வந்து இங்கிலீஷ் கொஷின், கீழே தமிழ் கொஷின், கீழே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான கிளாஸ் 2ஓட ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதே மாதிரி தான் இருக்கும். எல்லா டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ சாம்பிள்ஸ் வேணும், ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே சாம்பிள்ஸ் வந்து ஓகேவா தான் இருக்குங்கிறத நீங்கள் வந்து தனியாக கேட்டு அதை பார்த்து தான் வந்து நீங்கள் ஓகேவா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வீடியோவிலே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த பேட்சில் வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ், ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப், உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு டாப்பிக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். ஓவரால் ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச்க்கான பேமெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேட்சோட ஃபீஸ் வந்து 300 rupees. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜான்வரி லாஸ்ட்லேயே வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு பேட்ச் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான மெட்டீரியல் எப்போ ஷேர் பண்ணுவோம், மெட்டீரியல் கிளாஸ்னால் Feb 2 வந்து உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா February 9 வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும் இல்லைங்களா, அந்த 1 week டைம் வேணும். ஸோ கண்டிப்பாக வந்து February 2க்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காமல், அதாவது ஓகேங்களா, ஸோ லேட்டராக ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோஸ் வந்து லேட்டாக பார்க்குறவங்களும் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம். செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் அதெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஆரம்பத்திலே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாமா வேணாமா, படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ Feb 2க்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன பேட்சில் வந்து கிடைக்குங்கிறத சொல்லியாச்சு. பேமெண்ட் வந்து 300 rupees பைலிங்கலாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம சாம்பிள் வந்து வீடியோவிலே வந்து காமிச்சிட்டோம். ஸோ தமிழ் கொஸ்டின் இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கும், அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி ஆன்சர்ஸும் வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைம் இருக்கும்போதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து முடிச்சு வச்சுக்கணும். ஸோ மேக்ஸ் எல்லாமே நிறையா கஷ்டன்றது தான் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சேலஞ்ச் வீடியோஸ் வந்து வரும்போதே அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்சில் ஜாயின் பண்ணி தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. இந்த ஸ்கெடியூல் அப்படியே நீங்கள் எடுத்து வச்சு என்ன பண்ணலான்னா செல்ஃபாக நீங்களாகவே வந்து படிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீக்கில் நம்ம இதை முடிக்கணும், அடுத்த வீக்கில் வந்து நம்ம அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் உங்களுக்கு பண்ண தெரில அப்படின்னா இந்த ஸ்கெடியூலை நீங்கள் வச்சு தாராளமாக படிக்கலாம். இந்த ஸ்கெடியூல் எங்கே மேம் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.